காமாட்சியம்மன் தெரு 3வது வார்டு பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், எங்களுடைய அன்பு அண்ணன் TKR அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், என்னுடைய அன்பு சகோதரர்கள் பூக்கடை ரவி அண்ணன், SR வெற்றிவேல் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், எங்களுடைய அன்பு அண்ணன்கள் பாஸ்கர் அண்ணனும் சரவணன் அண்ணன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு களம் காண்கின்றேன். எங்களுடைய அன்பு சகோதரர் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்களோடு சேர்ந்து இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட எங்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்வதை விட உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாடி வந்திருக்கிறோம் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய பகுதியில எல்லா நலத்திட்டங்களையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில எந்த நலத்திட்டமும் கொண்டு வரல. ஏன் தெரியுங்களா? அவங்க தருமபுரி மாவட்டத்தை ஒரு மாவட்டமாவே கண்டுக்கவே இல்லை. பாலைவனமா போனா போட்டோம், தண்ணி பிரச்சனை இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதற்கு எந்த தீர்வும் கொடுக்கவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த எத்தனையோ வருஷங்களாக எத்தனையோ கடையடைப்பு போராட்டம், 10 லட்சம் கையெழுத்து போராட்டம், அதே சமயம் மனித சங்கிலி போராட்டம் எல்லாம் நடத்தி இந்த குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்தார்கள். நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியில எல்லாம் இந்த குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தினாங்க. ஆனா கடந்த 5 வருஷமா அந்த குடிநீர் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தல. தண்ணி நல்லா வருதாமா? என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா கிராமத்துல அந்த பிரச்சனை இருக்கு. தண்ணி இல்லைன்னா நமக்கு சாப்பிடறதுக்கு அரிசி வருமா? விவசாயம் இல்லைன்னா என்ன ஆகும்? அரிசி வராது, சாப்பாட்டுக்கு எதுவும் வராது. ஆனா மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்றாங்க? ரேஷன் கடையில எப்படி இருந்தாலும் அரிசியோட பருப்பு எண்ணெய் எல்லாமே கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வர வேண்டும். அதே சமயம் பெண்கள் பாதுகாப்பு என்பது மிக மிக ஒண்ணுமே இல்லாம 0 என்றுதான் சொல்ல வேண்டும். நகர பகுதியில மட்டுமல்ல, கிராம பகுதியிலும் பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் மது பழக்கம், போதை பழக்கம். அது இல்லாம இருக்குதா? மது பழக்கமும் போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது. இதனால நம்ம பசங்களுடைய வாழ்க்கை பாழாகிறது. நம்ம பசங்களுக்காக தான் வாழறோம் இல்லையாமா? நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை படிக்கணும், நல்ல வேலை செய்யணும். வேலையும் கிடையாது. அப்போ எப்படி வாழ்வாங்க அந்த பெண்கள்? எப்படி வாழ்வாங்க? நம்ம ஊர்ல பசங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் சிப்காட் வர வேண்டும். சிப்காட் இங்கதான் தருமபுரியில இருக்கு. ஆனா 20 வருஷமா இருக்குன்ற பேர் தான் இருக்கே தவிர வெறும் ஒரு பலகை சிப்காட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு தொழிற்சாலை இல்லை. தர்மபுரிக்கு எத்தனையோ சிறந்த தொழிற்சாலைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாம்பழக்கூழ் தொழிற்சாலை, தக்காளி சாஸ் தொழிற்சாலை, புளிப்பதனிடும் தொழிற்சாலை, கார்மெண்ட் ஃபேக்டரி, எத்தனையோ தொழிற்சாலைகள் வரலாம். ஆனா ஒரே ஒரு தொழிற்சாலையை கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வர முடியல தர்மபுரியில. ஆனா கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் தொழிற்சாலைகளை கொண்டு வரதுக்கு நாங்க முழு முயற்சியோட எல்லா கூட்டணி கட்சியும் சேர்ந்து நாங்க பாடுபடுவோம். பாடுபட்டு மக்களுக்கு நல்ல படிச்ச பசங்களுக்கு வேலை, கௌரவமான வேலை இருக்கணும் இல்லையா? கௌரவமான வேலையை கொடுப்போம் என்பதை இன்னைக்கு வாக்குறுதியாக சொல்றேன். தண்ணி பிரச்சனையை தீர்ப்போம் என்பதும் வேலை வாய்ப்பு பிரச்சனை தீர்க்கப்படும். அதே போல மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்லி இருக்கிறாங்க? உங்களுக்கு 10,000 ரூபாய் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வங்கி கணக்குல போடப்படும். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரேஷன் கார்டு இருந்தா உங்களுக்கு 10,000 ரூபாய் போடப்படும். மகளிர் உரிமை தொகை பாகுபாடு கிடையாது. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யாரு படிச்சவங்க, யாரு படிக்காதவங்க, யாரு தகுதியானவங்க, என்ன தகுதி? எல்லாருமே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வாழறோம். அதுவே நம்மளுடைய தகுதி தான். தகுதியானவங்க என்ன, தகுதி இல்லாதவங்க என்னன்னு தெரியல. எப்படிதான் அதை பிரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்லாம எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை, அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக 2,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்பதே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உறுதியாக சொல்றாங்க. அதே சமயம் ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது, சிலிண்டர் கொடுக்கறது போன்ற நல்ல திட்டங்களை, மகளிருக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர தயாராக இருக்கிறார்கள். நீங்களும் உங்க மனசளவுல தயாராக இருக்க வேண்டும். ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதற்கு நீங்க தெளிவா இருங்க. அதனால மாம்பழ சின்னத்துல எனக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுக்காக இன்னும் நல்ல திட்டங்கள், பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை பழக்கம் ஒழிப்பு போன்ற அனைத்து செயல்களையும் உங்களோடு சேர்ந்து நானும் சேர்ந்து பாடுபட்டு இதையெல்லாம் தமிழ்நாட்டில் உறுதி செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களெல்லாம் உங்க வீட்டு பெண்ணாகவும் உங்க வீட்டு சகோதரியாகவும் என்னை ஏற்றுக்கொண்டு, ஏற்கனவே நீங்க அந்த மாதிரி தான் ஏற்றுக்கொண்டு எனக்கு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் கொடுத்திருக்கிறீங்க. எப்ப வந்தாலும் இந்த பகுதியில நான் கார்ல போகும்போது சிரிச்சுக்கிட்டே எனக்கு கையாட்டுவாங்க. எல்லா மகளிருமா இருந்தாலும் சரி, கடையில இருக்கவங்களாக ரொம்ப பாசமா. நான் ஓட்டெல்லாம் கேட்கல.
கேட்கல. ஓட்டு கேட்டு நான் அந்த பழியெல்லாம் நான் போகாம சும்மா தான் போயிட்டு இருப்பேன், கையெடுத்து கும்பிடுவேன். நீங்க எல்லாரும் என் மேல பாசமா சிரிச்சுட்டு கையசைச்சு எனக்கு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் கொடுக்குறீங்க. அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் எனக்கு தெரியும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல. பார்த்து வந்து ஒருத்தரை பார்த்த உடனே சிரிச்சு மலர்ந்த முகத்துடன் பாசத்தை காட்டுவது. உங்கள் அனைவரின் பாசத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த முறை நம்ம மாம்பழத்துக்கு உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகளை தாருங்கள். நானும் உங்களுக்காக வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். மறக்காதீங்கம்மா, மாம்பழ சின்னம்மா 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் ஏழைகளுக்கும் நல்ல எல்லாருக்குமே மருத்துவ வசதி, தரமான மருத்துவ வசதி தர வேண்டும் என்பதற்காக தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரிய, எத்தனையோ தமிழ்நாட்டுல ஊர் இருக்கு அரசு மருத்துவ கல்லூரி எல்லாம் கிடையாது, ஆனா தர்மபுரிக்கு அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். அந்த மாம்பழ சின்னம் உங்களுக்கு என்னைக்கும் உங்களுக்காக வேலை செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா. மறக்காதீங்க மாம்பழ சின்னம்.